வெல்கம் டு உமாஸ் பேச்சுலர் சமையல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா ரோஸ் சிரப்பை வச்சு வெறும் ரோஸ் மில்க் தானே குடிச்சிருப்பேன். நான் இன்றைக்கி ஒரு டிசர்ட்டே பண்ண. அதுக்கு ஒரு பவுலில் நியூட்ரி சாய்ஸ் பிஸ்கெட்டை கொஞ்சம் எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறமா ரோஸ் சிரப் கொஞ்சம் ஊற்றிக்கலாம். அதுக்கப்புறமா தயிர் இருக்குது தெரியுமா, நல்லா கெட்டியான தயிரில் ஒரு ஸ்பூன் சர்க்கரை போட்டு அது மேலே ஊற்றிக்கலாம். இந்த லேயரையே நம்ம ஃபாலோ பண்ண போகிறோம். பிஸ்கெட்டை உடச்சி போட்டு திருப்பி நல்லா திக்கான ரோஸ் சிரப் ஊற்றிக்கலாம். ஊற்றிக்கிட்ட அப்புறமா திருப்பியும் தயிர் ஊற்றிக்கலாம். தயிர் ஊற்றிட்ட அப்புறமா ரோஸ் சிரப் திருப்பியும் கொஞ்சம் மேலே ஊற்றிக்கிட்டு ஃப்ரிட்ஜில் நான் கொஞ்ச நேரம் கழித்து எடுத்தால் சூப்பரான ரோஸ் டெசர்ட். ரோஸ் டெசர்ட் மட்டும் சொன்னால் எப்படி, ரோஸ் சிரப்பும் பண்ணலாம். அதுக்கு 2 கப் தண்ணி எடுத்து ஒரு பேனில் ஊற்றிக்கிட்டு 200 grams ஆஃப் ரோஸ் பெட்டல்ஸ் எடுத்து தண்ணியில் போட்டு மூடி வச்சுக்கலாம். அதுக்கப்புறமா தண்ணி வரும், நல்லா திக்காக, நல்லா தண்ணி நல்லா பிங்க் கலரில் வரும். அந்த தண்ணி எடுத்து திருப்பி ஒரு பேனில் போட்டுக்கிட்டு 1 கப் சர்க்கரை போட்டுக்கிட்டு நல்லா கலரி விட்டு நல்லா ஒரு கம்பி பாகம் வந்துட்ட அப்புறமா ரோஸ் சிரப் இறக்குனீங்கன்னா நல்லா திக்கான ரோஸ் சிரப் தயார். என்ஜாய் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம சேனல்.